தமிழகத்தின் உள்ளூர் செய்திகளை தொகுத்து வழங்கும் உங்கள் ஊர் உங்கள் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். கோவை காரமடை அருகே பேராசிரியை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. கடல் மார்க்கமாக பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் ஆபரேஷன் சாகர்வாஜ் ஒத்திகை கன்னியாகுமரி, நாகைப்பட்டினம் உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. உள்ளாட்சித் தேர்தலில் வாக்களிக்க பாதுகாப்பு கோரும் தலித் மக்கள். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. திருச்செங்கோட்டில் அதிமுக தலித் வேட்பாளர் நிற்க வைத்தே அவமானப்படுத்தப்பட்ட விவகாரம். புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக நிகழ்விடத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. திருச்சி மணப்பாறை அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தல். மதுக்கடையை முற்றுகையிட முயன்றவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பெரும் தள்ளுமுள்ளு. எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் கட்டித்தரப்பட்ட வீடுகள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக இருளர் இன மக்கள் வேதனை. ஒவ்வொரு பகலும் இரவும் அச்சத்தோடே கடந்து போவதாகவும் கவலை. கால மாற்றத்திற்கேற்ப தன்னை உருமாற்றிக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் முன்னோடி ஊராட்சி. பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் முனைவோர், இளைஞர் என்று அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி. காரமடை அருகே பேராசிரியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கோவை காரமடை பகுதியில் 2014ஆம் ஆண்டு பேராசிரியை ரம்யா என்பவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். வீட்டில் தன்னுடைய தாயோடு இருந்த ரம்யாவை கொலை செய்த மகேஷ் வீட்டில் இருந்த நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றிருக்கிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவம் நடைபெற்று 2 மாதங்களுக்கு பிறகு தென்காசியை சேர்ந்த மகேஷை கைது செய்தார்கள். மகேஷின் மீது கொலை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டன. இந்த வழக்கில் கோவை மகளிர் உயர்நீதிமன்றத்தில் 23 சாட்சியங்களிடம் விசாரணை நடைபெற்றது. மகேஷ் மீது 5 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதி ராஜா அறிவித்தார். இதனையடுத்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மகேஷுக்கு தூக்கு தண்டனை விதித்தும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். கடல் மார்க்கமாக பயங்கரவாதிகள் தமிழகத்திற்குள் ஊடுருவ முற்பட்டால் அதனை எப்படி தடுப்பது என்பது குறித்த பாதுகாப்பு ஒத்திகை தமிழக கடலோர பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. சென்னை முதல் குமரி மாவட்டம் வரையில் தமிழக கடலோர மாவட்டங்களில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை, தமிழக கடலோர காவல்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படை ஆகியவை இணைந்து தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் சாலைகளில் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் சந்தேகத்திற்கு இடமான விதத்தில் சுற்றித் திரியும் படகுகளை போலீசார் கடலுக்குள் சென்று சோதித்து வருகிறார்கள். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது வடசென்னை கடலோர பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 நபர்களை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். கடல் மார்க்கமாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் விதத்திலான ஆபரேஷன் சாகர் ஸ்வராஜ் என்கிற ஒத்திகை நிகழ்ச்சி கன்னியாகுமரி கடல் பகுதியில் நடைபெற்று வருகிறது. நவீன ரோந்து படகுகளில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் மற்றும் காவல்துறை உட்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் 48 மணி நேர ஆழ்கடல் பாதுகாப்பு ஒத்திகை ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடல் மார்க்கமாக வந்து மும்பை பகுதியில் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து ஆண்டுதோறும் 2 அல்லது 3 முறை கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் விதத்திலான ஒத்திகை நிகழ்ச்சிகளை கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் நடத்தி வருகிறார்கள். நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் ஆபரேஷன் சாகர்வாஜ் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இன்று காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நாளை மாலை வரையில் 36 மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய மாநில உளவுத்துறையில் காவல்துறை, கடலோர பாதுகாப்பு மற்றும் கடற்கரை போலீஸ் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு படை பிரிவினரும் பங்கேற்கிறார்கள்.
நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, சீர்காழி, தரங்கம்பாடி, நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் ஆபரேஷன் சாகர்வாஜ் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதேபோல காரைக்கால் மாவட்டத்திலும் காவல்துறையினர், கடலோர காவல்துறையினர் இதில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவிரி விவகாரத்தால் தொடர்ந்து 23வது நாளாக ஓசூரில் இருந்து கர்நாடக மாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அரசியல் பலம் படித்தவர்களின் கர்நாடக பதிவெண் கொண்ட தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த பேருந்துகளிலும் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தினால் தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓசூர் அருகே இரு மாநில எல்லை வரையிலேயே அவை இயக்கப்படுகின்றன. இதனால் இரு மாநில பயணிகளும் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். எல்லைப் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் அரசியல் பலம் கொண்டவர்களின் கர்நாடக பதிவெண் கொண்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சில பேருந்துகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பந்துவார்பட்டி என்கிற இடத்தில் செயல்படாத கல்குவாரியை குட்டையில் மூழ்கி சிறார்கள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர் கேரளாவில் தங்கி பணிபுரிந்து வருபவர்களாவர். இவர்கள் 2 பேரும் கம்பம் அருகே இருக்கும் ராயப்பன்பட்டியில் படித்து வந்தனர். காலாண்டு விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த 7ஆம் வகுப்பு மாணவர் கோபிநாதம், 6ஆம் வகுப்பு மாணவி கோபிகா ஆகியோர் வீட்டின் அருகே இருந்து கல்குவாரி பள்ளத்தில் தேங்கி கிடந்த தண்ணீரில் குளித்தபோது இந்த சம்பவம் நேர்ந்திருக்கிறது. புதிய தலைமுறை செய்தியின் எதிரொலியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தலித் வேட்பாளர் அவமதிக்கப்பட்ட அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேற்று மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுகவை சேர்ந்த தலித் வேட்பாளர் மாதையன் நாற்காலியில் அமர வைக்கப்படாமல் அவமதிக்கப்பட்டார். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பானது. இதனையடுத்து இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷியா மரியம் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். மேலும் அங்கிருந்த தேர்தல் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்களிடம் ஆலோசனையிலும் ஈடுபட்டார். அரியலூர் மாவட்டம் ஜமீன் தத்தனூர் ஊராட்சியில் ஒரு வார்டில் இருந்து மற்றொரு வார்டிற்கு வாக்காளர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டிருப்பதை கண்டித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜமீன் தத்தனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தத்தனூர் குடிகாடு கிராமத்தில் 10 மற்றும் 11வது வார்டுகள் அமைந்திருக்கின்றன. இதில் 10வது வார்டில் இருந்து 595 வாக்காளர்களின் பெயர்கள் 11வது வார்டிற்கு மாற்றப்பட்டிருப்பதை கண்டு 10வது வார்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வசிக்கும் இருளர் இன மக்கள் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிக் கொடுக்கப்பட்ட தங்களுடைய வீடுகள் இடியும் நிலையில் இருப்பதாக அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கை அரசு இயந்திரங்களின் செவிகளை எட்டவில்லை என்று கூறும் இருளர் இன மக்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் பயத்தோடே கடந்து போவதாக கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓழையூர், காட்டான்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அஞ்சூர், மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட புக்கத்துறை, அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட கன்னிக்கோவில்மேடு கிராம பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு அரசு கட்டிக் கொடுத்திருக்கும் வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். குவார்டர்ஸ் கட்டிக்கிறாங்களா, அது எரிஞ்சு போய் வீந்து போகுது. நைட்ல படுக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குது. இப்ப பாருங்க, இந்த கூரை வீடு கட்டிக்கிறோம். இப்ப இந்த கூரை வீட்டுல இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது தலைவர் கேட்கறோம், யாராவது ஏதாவது கேட்டுக்கிறோம். வீடு கட்டி விடுற வேலை தெரியல. அவங்க தங்கள் நிலை குறித்து எடுத்து கூறினாலும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கண்டுகொள்வதில்லை என்பது இருளர் இன மக்களின் ஆதங்கம். மழை வந்தா ஒழுகுது, ரொம்ப சாரல் அடிக்குது. அதால வீடு மண்ணெல்லாம் கீழே மேலெல்லாம் கொட்டுது. குழந்தை வச்சுன்னு படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பேக்கடை பக்கம் ஒரு கொட்டா போட்டு நாங்க வீடு கட்டியிருக்கோம். ஒவ்வொரு நாளின் இரவு நேர தூக்கத்தின் போதும் மேற்கூரை இடிந்து விழுந்திடுமோ என்ற அச்சம் ஆட்கொள்வதாக அவர்கள் கூறுகின்றனர். காட்டு பகுதியில் இருக்கிறோம். எங்களுக்கு வீடு வசதியே இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னே கட்டி கொடுத்த வீடுலாம் இடிஞ்சு போயிருக்குது, ஒழுகுது. பாம்பு பூச்சிலாம் வருது. இன்ன வரைக்கும் யாரும் வந்து பக்கத்துல. தனியார் நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் என யாராவது உதவிக்கரம் நீட்டினால் தங்களது இன்னல் தீரும் என்பது இவர்களின் எதிர்பார்ப்பு. ஒரு ட்ரிப்பு காஞ்சிபுரம் கலெக்டர் கூட நாங்க மனு கொடுத்தோம். ஆனா எங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அப்படியே தப்போஸ் அந்த ஊடு இடிஞ்சு உழுந்து நாங்க ஏதாவது செத்துட்டுனா என்ன கொடுப்பாங்க? எங்களுக்கு பணம் தான் கொடுப்பாங்க, உயிரை திருப்பி தர மாட்டாங்க.
நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் இருளர் கூட்டத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுத்த வீடு ஆகிப்போச்சு. அது 20-25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இந்த காலமாக கஷ்டப்பட்டுன்னு வரோம். ஆனால் பெரிய பெரிய ஆபீசர் அதிகாரிங்கெல்லாம் இந்த இருளர் இருப்பாங்களா சாவாங்கன்ற ஒரு நடவடிக்கையே கிடையாது. போதிய சுகாதாரமின்மையால் தொற்று நோய் பரவும் ஆபத்தும் அதிகமாகவே உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பாத்ரூம் கட்டி கொடுத்து 2 மாதம் ஆகுது. இன்னும் எதுவும் கட்டி முடிக்கல. லேடிஸுங்க பாத்ரூம் போகிறதுக்கு வரதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்குது. எல்லாம் ஏரிக்கு போகிறதுனா லேடிஸுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் வீட்டில் ஒட்டரை கூட அடிக்க முடியாது. ஒட்டரை அடித்தாலும் கீழே கொட்டோம். பொதுன்னு அப்பத்துலேருந்து கட்டுறது பொதுன்னு கொட்டோம். அதனால எங்கள் வீட்டை பார்த்தீங்களா அப்படியே ஒட்டரெல்லாம் தொங்கி நிற்கும் பாருங்க. இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி அவர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, தற்பொழுது இவர்கள் இருக்கக்கூடிய பகுதியோட நிலத்தன்மையை ஆய்வு செய்து அவர்களுக்கு புதிதாக பட்டா வழங்கி அந்த பட்டா அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்காக தொகுப்புகளை கட்டி கொடுப்பதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இஸ்மாயிலுடன் பிரசன்ன வெங்கடேசன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி முற்றுகையிட முயன்ற மக்கள் அதிகாரம் அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் மத்தியில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதன் பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தார்கள். மணப்பாறையிலிருந்து கோவில்பட்டி செல்லும் சாலையில் இருக்கும் ஒத்தக்கடை என்கிற இடத்தில் அரசு மதுக்கடை ஒன்று இருக்கிறது. இந்த கடையை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். மதுக்கடைக்கு அருகே அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் மத்தியில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியது. இதனையடுத்து சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தார்கள். திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை அந்த மாவட்டத்தின் திமுக செயலாளர் கே. நேரு வெளியிட்டார். தில்லை நகர் பகுதியில் இருக்கும் திமுக அலுவலகத்தில் 4466 பதவிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதில் துவாக்குடி, துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட 3 நகராட்சிகள், மண்ணச்சநல்லூர், சிறுகமணி, பொன்னம்பட்டி உள்ளிட்ட 16 பேரூராட்சிகள் மற்றும் 27 மாவட்ட ஊராட்சிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியானது. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் வார்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஒரு கிராமம் தனி ஊராட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கிருக்கும் தலித் மக்கள் வாக்களிப்பதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது எம் புதுக்குளம் என அழைக்கப்படும் முதலியார் புதுகுளம் ஊராட்சி. கீழ வில்லானேந்தல், மேழ வில்லானேந்தல், திருவரை ஆகிய 4 கிராமங்களை உள்ளடக்கிய எம் புதுகுளம் ஊராட்சி இதுவரையில் பொது தொகுதியாக இருந்த நிலையில் தற்போது சுழற்சி அடிப்படையில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அங்குள்ள தலித் சமுதாய மக்கள் மாரியம்மாள் என்பவரை பொது வேட்பாளராக தேர்வு செய்துள்ளனர். அவருக்கு சிலர் மிரட்டல் விடுப்பதாகவும் உரிய பாதுகாப்பு அளிக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். நாங்கள் ஏழ்மையான சாதி, அதனால ஒரு சகோதரியை நாங்கள் எடுத்து வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கோம். அதனால அவங்களை அருவாளை கொண்டு வந்து நீங்கள் நிற்கக்கூடாது, இந்த தேர்தலில் நீ நின்றா உன் உயிர் இருகாது, உன் உயிரை நாங்கள் எங்கள் கையில் தான் உன் உயிர் இருக்குன்னு சொல்லி மிரட்டினாங்க. அது நாங்கள் ஐயா கலெக்டரிடம் போய் நாங்கள் முறையிட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு தகுந்த பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஓட்டு போடுறது அரசாங்க கையில் தான் இருக்குது. அவங்க நல்ல முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் பூத்துக்கு போவோம். அப்படி இல்லாத காரணத்தில் நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம் சார். தலித் மக்கள் தேர்வு செய்திருக்கும் பொது வேட்பாளருக்கு விடப்பட்டுள்ள மிரட்டலை தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவரும் உறுதி செய்கிறார். என்னுடைய தொகுதி பொது தொகுதியாக இருந்தது. இப்போ தற்சமயம் தனி தொகுதியாக சுழற்சி முறையில் மாறியதனால் அதில் ஒரு தலித்து மக்களை எங்கள் பஞ்சாயத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலித்து மக்களை போட்டியிடுவதற்காக மாரியம்மாள் என்பவரை நிறுத்தியுள்ளார்கள் அந்த கிராமத்து மக்கள். நாங்கள் ஒற்றுமையுடன் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவரை சில சமூக விரோதிகள் மிரட்டுகிறார்கள். எம் புதுகுளத்தில் 2001ஆம் ஆண்டு வாக்குச்சாவடி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவமும் இங்குள்ள மக்களின் மனதை விட்டு நீங்கவில்லை. இவர்களின் அச்சத்தை போக்குவதோடு சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரன்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த குருடம்பாளையம் ஊராட்சி நிர்வாகத்தின் முயற்சியின் காரணமாக கிராம மக்களுக்கு இலவசமாக வைஃபை சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பிரத்யேக டவர் ஒன்றை அமைத்து இலவசமாக வைஃபை இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் 30 பேர் இணைய வசதியை பயன்படுத்துமாறு ஒரு அரங்கமும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசால் இலவச லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் இலவசமாக கொடுத்தாலும் எனக்கு நெட் யூஸ் பண்ணுறதுக்கான சௌகரியம் எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் என்னால் நிறையா ப்ரிஃபர் பண்ண முடியல. எதுவும் நெட்டு இல்லாததுனால என்னால் எதுவும் படிக்கிறதுக்கும் இது இல்லை. இப்போ குருடம்பாளையம் ஊராட்சியில் ஃப்ரீ வைஃபை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இருக்கிறதுனால எனக்கு படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கோ இல்லை எதுக்குனாலும் நான் நெட்டு யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நான் இங்கே என்னோடய லேப்டாப்பும் மொபைலும் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு எனக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிஃபர் பண்ணுறக்கும் ஆகுது. தமிழகத்திலேயே முதல் முறையாக எங்கள் ஊராட்சியில் இந்த இணையதள சேவையை ஆரம்பித்துள்ளோம். இது எங்களுடைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மாணவ சமுதாயத்திற்கும் அதே போல் தொழில் முனைவோருக்கும் பெரிய உதவியாக இருக்கிறது. இதை காலை மாலை இரு வேளைகளிலும் இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள், தொழில் முனைவோரும் பயன்படுத்துகிறார்கள். சனி ஞாயிறு வேலைகளில் பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.